அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் கிருஷ்ணகிரி என்னும் ஊரின் பெயருக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக வரலாற்றை குறித்து காணலாம். கிருஷ்ணகிரி என்னும் நகரம் பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் பெயராலேயே வழங்கப்பெற்றது. கிருஷ்ணதேவராயருக்கு அவரது பெற்றோர்கள் பகவான் கிருஷ்ணரின் நாமத்தையே சூட்டினர். 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கிருஷ்ணகிரி விஜயநகர பேரரசர்களால் கைப்பற்றப்பட்டது. கிருஷ்ணகிரியின் முற்பெயர் தேன்கனிபுரம் என்பதாகும். தேன்கனிபுரத்தில் பகவான் விஷ்ணு வீற்றிருக்கும் பெட்டராய சுவாமி கோயிலுக்கு மிகச்சிறந்த சரித்திர புகழ் உள்ளது. அவ்வரலாறு யாதெனில், ஒருமுறை காண்வ மகரிஷி விஷ்ணு பகவானிடம் தேவண்ட கடாகன் என்னும் யக்ஷனிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டினார். பகவான் விஷ்ணு அவரின் கோரிக்கையின்படி தேவண்ட கடாகனை தனது தேன்கனி என்ற கதையின் மூலமாக அழித்தார். அதனால் அவ்விடம் தேன்கனிபுரம் என்ற பெயர் பெற்றது. குபேரனின் உறவான யக்ஷன் தேவண்ட கடாகன் பெட்டராய சுவாமி கோயிலில் பிரம்மாவிடத்தில் கடும் தவம் விற்றி சாகாவரம் வேண்டினான். பிரம்மாவும் மனமிறங்கி பகவான் நாராயணனை தவிர வேறு யாராலும் அவனுக்கு அழிவு நேராது என்ற வரத்தினை அளித்தார். அதனால் அவன் செருக்கோடு அவ்வூரில் உள்ள மக்களை துன்புறுத்தி வந்தான். காண்வ மகரிஷி அவனது அட்டூழியத்தை பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டு அவனை அழிக்குமாறு வேண்டினார். விஷ்ணு பகவான் அவரது கதையான தேன்கனி மூலம் அவனை அழித்து உலகத்தில் சமநிலையை ஏற்படுத்தி அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டினார். கிருஷ்ணதேவராயர் தான் எழுதிய அமுக்த மல்யதா என்னும் நூலில் ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை குறித்து கிருஷ்ணகிரி கோயிலுக்கு சென்று வந்த பிறகுதான் எழுதியுள்ளார். இதுவே கிருஷ்ணகிரி என்னும் ஊரின் பெயருக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக வரலாறு ஆகும். இந்த வீடியோவை குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வரலாற்றில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.